ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவுல இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் உங்களுக்கு தான் அடி. அப்படி அந்த ஃபாரெக்ஸோட ஹேக்கிங் டெக்னிக் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சார்ட்டை நாம எப்படி ட்ரேடிங் வியூல பாக்குறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த சார்ட்ல என்னென்ன விஷயங்களை நாம பண்ணுனா ஒரு ட்ரேடை எடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நாம டிரா பண்றது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அப்படி நாம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அந்த சார்ட்ல வரையறது மூலியமா என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நல்ல புரோக்கர்ல நாம எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, அப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பிறகு அந்த அக்கவுண்டை எம்டி ஃபைல எப்படி ஆட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுத்திருக்கோம். தேவைப்பட்டவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. எம்டி ஃபைலையோ இல்ல ட்ரேடிங் வியூ ஆப்புகள்லயோ உங்களுக்கு சார்ட்டை எப்படி ஓபன் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுல நாம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ட்ரேடிங்ல அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களால மூவ் பண்ண முடியும். நீங்க என்ன டைப் ட்ரேடிங் பண்ணினாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மார்க்கெட்ல உங்களால ஸ்டேபிளா டிராவல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளோட ட்ரேடிங் ஜர்னி ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் டிராவல் ஆகும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தின பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னா, ஒரு வீட்ல ஃப்ளோர் எப்படி இருக்குதோ அதுதான் சப்போர்ட், ஒரு வீட்டோட சீலிங் எப்படி இருக்குதோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் எப்பெல்லாம் உங்களுக்கு சைட்வேஸ்ல டிராவல் ஆகுதோ அப்பெல்லாம் வீட்டோட ஃப்ளோர்லயும் வீட்டோட சீலிங்லயும் டச் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும்போது பையும் மேல இருக்கும்போது செல்லும் எடுப்பாங்க. இத சார்ட்ல நாம எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கறத கண்டினியூவா பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக யூரோ யூஎஸ்டியோட 1 hour சார்ட்டை நாம எடுத்துக்கிட்டோம்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெக்டாங்குலர் ஒரு சிம்பிளை எடுத்து இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே நீங்க ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த சார்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணி ரெடியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிளை எடுத்து நம்ம கீழே ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சாச்சு, அதே மாதிரி மேல ஒரு டச் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டையே நாம வரைஞ்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை நாம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சார்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கறத நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்து இது டவுன் லேயர்ல டச் ஆயிருக்கு. செகண்ட் முடிஞ்ச அளவுக்கு அது மேல போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு, ஆனா அதால அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டியோட 1 hour சார்ட்டை எடுத்துக்கிறோம். இதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்ல, 30/9/2025 போன மாசத்தோட லாஸ்ட்ல தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்னு நாம டிரா பண்ணியிருக்கிறோம். இது கூடவே மேல ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா நான் இதுல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு ட்ரையாங்கிள் இதை எடுத்து டவுன்ல ஒரு சப்போர்ட் வரைஞ்சாச்சு, மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. இதுதான் கான்செப்ட். ஆனா நம்பர் ஆஃப் டச்சிங்ஸ் எப்போ அதிகமா இருக்குதோ அந்த டைம்ல தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டான லெவல்ல நமக்கு ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் கீழே சப்போர்ட்ல ஒரு சின்ன டச், மேல ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன டச், மறுபடியும் டவுன்ல சப்போர்ட்ல ஒரு டச் ஆயிருக்குது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் சப்போர்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு டச் ஆகிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டச். இதெல்லாம் தாண்டி அடுத்தால மறுபடியும் சப்போர்ட் எடுக்காமலேயே மேல ஒரு பெரிய லெவல் பிரேக் அவுட் அது வச்சிருக்கு. மறுபடியும் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்திருக்குது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது, சப்போர்ட்டை எடுக்காம அதுல ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்திருக்குது, மறுபடியும் மேல போய் ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆயி. இந்த மாதிரி மார்க்கெட் அதிகப்படியான நேரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆனாதான் நாம ஒரு தெளிவான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுல டிரா பண்ண முடியும். இதே மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட்ல டச் ஆகி இருக்குதோ அப்போ அதிகப்படியான செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் பையர்ஸ் இதுல அதிகமா ஆகுறாங்களோ மார்க்கெட் மேல, எப்பெல்லாம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல வரும்போது செல்லர்ஸ் எப்போ அதிகமா செல் பண்றாங்களோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா
கீழே வந்துரும். எப்போ பையர்ஸ் அதிகமாகறாங்களோ மார்க்கெட் மேல போகும், செல்லர்ஸ் அதிகமா இருக்கும்போது மார்க்கெட் கீழே வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மார்க்கெட்ல கண்டினியூவா நடந்துட்டே இருக்கும். ஒரு சமயத்துல ஒரு பெரிய கேண்டில் நமக்கு பிரேக் வைக்கும் போது அந்த டைம்ல மார்க்கெட் உடைச்சி நமக்கு டவுன் வேஸ்ல கீழே போயிடும். பொதுவா ஒட்டு மொத்தமா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் பண வரவு செலவும் லிக்விடிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரே மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு சராசரியா $7 trillion வந்து இதுல டிரான்சாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரன்சி பேரை நான் சொல்ல, ஓவராலா இருக்கக்கூடிய எல்லா கரன்சி பேர்களையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ட்ரேட் இருக்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளாலையும் ஒரு ஸ்பூன் அளவு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா மேக் பண்ண முடியும். இதே மார்க்கெட்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினா தான் இன்னும் கொஞ்சம் தெளிவான டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் செல்லிங் கிடையாது, யாருக்கும் நாம கோர்ஸ் விற்க போற ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு ஆளா இருந்தாலும் நம்ம மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிளா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டினியூவா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்பட்டவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டினியூவான ஒரு வேலை எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம கீழே ஒரு சப்போர்ட் அண்ட் மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அருமையா இதுல கிடைச்சிருக்குது. இது கூடவே நாம வந்து டிரா பண்ணி பார்த்தோம்னா இல்ல மேல ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆகிட்டு ரெண்டாவது கீழே சப்போர்ட், மறுபடியும் ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து வெளியில போயிருக்குது. ஆனாலும் அந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து வெளியில போயிருக்குது. ஆனாலும் அந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து சரியான முறையில ஒர்க் ஆகல. மறுபடியும் உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்ல டச் ஆகல, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மார்க் வச்சிருக்குது. மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் ஒரு சப்போர்ட், மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கேண்டில் பிரேக் வச்சு மார்க்கெட்டை வெளியே கொண்டு போயிருக்கு. இதை தாண்டி நாம அந்த இடத்துல இந்த ஒரு பிரேக் அவுட்ல எல்லாருக்கும் நான் ஒரு சீக்ரெட் வந்து சொல்லணும்னு நினைச்சிருந்தது இந்த சீக்ரெட் தான். இப்படி ஒரு பெரிய கேண்டில் வந்து எப்போ அந்த மார்க்கெட்டை உடைச்சு வெளியே போகுதோ அந்த டைம் நீங்க இதுல ஒரு செல் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் எப்பவுமே ஒரு 1:3 ரேஷியோல இருந்திருந்தீங்கன்னா 28ஆம் தேதி மத்தியானம் 3:30க்கு உங்களால ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்க முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து 250 பாயிண்ட்லயும் டேக் ப்ராஃபிட் வந்து 796 பாயிண்ட்லயும் உங்களால ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிருக்க முடியும். இதுதான் இந்த வீடியோக்கான ஒரு சீக்ரெட் டெக்னிக். இந்த டெக்னிக்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப வருஷங்களா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த டெக்னிக்கும் ஸ்விங் ட்ரேடிங், இந்த ரெண்டு டெக்னிக்லயும் தான் நான் வந்து பர்சனலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க எந்த ஒரு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு ட்ரேட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கா, பியரிஷ்ல இருக்கா, இல்ல சைடுவேஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படிப்படியா இனி நாம போட போற வீடியோக்கள் எல்லாத்துலயுமே நான் சொல்லி கொடுக்கிறேன். ட்ரேடிங்ல எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ஸ்டைலும் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு என்ன ஸ்டைல் செட் ஆகுமோ அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து மாஸ்டர் ஆகி அந்த ஸ்டைல்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு காலத்துக்கும் கை கொடுக்கும். And anyway, subscribe to our channel and continue your journey. We will teach you all things by free anyway from FX Man Gold.